தங்கலான் படம் எப்படி இருக்கு? அந்த ரிவ்யூ வந்து இந்த 2, 3 நாளைக்கு பார்க்கறது வேஸ்ட். ஏன்னா, ரஞ்சித் படம்னா, அத பார்க்கறதுக்கு முன்னாடியே நொட்டை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். ரஞ்சித் படம்னா, மாரி செல்வராஜ் படம், வெற்றிமாறன் படம்னா, இதெல்லாம் தப்பா இருக்கு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி குற்றம் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த கூட்டம் தான் பெரும்பான்மையா இப்ப இந்த 2 நாளா படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த 3 நாளைக்கு அந்த கூட்டம் படம் பார்த்துட்டு, முடிஞ்ச வரைக்கும் அது சரியில்ல, இது சரியில்லன்னு அப்படின்னு ஒரு சொல்லி ஏதாவது இது பண்ணுவாங்க. இப்ப இந்த கவுண்டம்பாளையத்துக்கு முட்டு குடுக்குற கூட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாரி கூட்டம் வந்து இந்த மாரி படத்த பார்த்துட்டு சரியில்ல, சரியில்லன்னு சொல்லுவாய்ங்க. நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்றத நம்ம 3 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னன்னா, வரலாறு என்னைக்குமே கசக்க தான் செய்யும். வரலாறு வந்து இனிக்காது. நம்ம வேணா கண்டுபிடிச்சுக்கலாம். வெள்ளைக்காரன், டச்சுக்காரன் வரவுக்கு பிறகு நம்ம புதுசு புதுசா டிசைனா எழுதிட்டு, நாங்கள் அப்படி, இப்படி, தொப்படின்னு பேசிக்கலாம். ஆனா வரலாறு, உண்மையான வரலாறு நமக்கு கசக்க தான் செய்யும். அத யாரோ ஒருத்தர் தைரியமா எடுத்திருக்கிறாரு. அத பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறமா ரிவ்யூ பண்ணுவோம். ஏன்னா, இது ரிவ்யூ பண்றதுக்கு உண்டான நேரம் கிடையாது. ஒரு கும்பல் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. டயலாக் புரியாம போயிடும். இன்னும் ஒரு கூட்டம் என்ன பண்ணும், இது குத்தம் சொல்றதுக்குன்னே வந்து, அது இயேசுநாதர தப்பா பேசிட்டாரு, பெருமாள தப்பா பேசிட்டாரு, மாடு வெட்டுறாங்க. அப்புறம் மாடு வெட்டாம அப்புறம் எவன் மாடு தின்னதே கிடையாது எவனும். இப்பதான் வந்து இந்த சைவம், அசைவம்ன்றதெல்லாம் மனிதன தோன்றும்போது சைவம்னு இருந்துச்சா? இலைய மட்டுமா தின்னுட்டு இருந்தான்? மனுஷன் எப்போதுமே அசைவத்திலேருந்து வந்து சைவம்ன்றதே ஒரு பெரிய அரசியல் அது. அதனால தங்கலான் படத்தோட ரிவ்யூ வந்து இப்ப 2, 3 நாள் பார்க்கறது வேஸ்ட்டு. அந்த முட்டு குடுக்குற கூட்டம் சரியில்லன்னு சொல்றதுக்காக, அது ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பாய்ங்க. நாம சில நாட்கள் கழிச்சு, ஒரு 3 நாள் கழிச்சு அத பார்க்கும்போது தான் அது உண்மையான இது என்னன்னு தெரியும். இதே மாரி நெறைய படங்கள வந்து இப்ப கபாலி படத்தெல்லாம் கபாலிலாம் ஒரு படமா? அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு வைரமுத்துவே பேசியிருப்பாரு. ஆனா, அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்றது நமக்கு தெரியும். நமக்கு படத்த பார்க்கும்போது, அந்த போஸ்டர பார்க்கும்போது, ட்ரெய்லர பார்க்கும்போது, அதுல இருக்கிற உழைப்பு நமக்கு தெரியுது. எவ்வளோ உழைப்புன்னு தெரியுது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர வந்து வஞ்ச புகழ்ச்சி மாரி, ஒருத்தர இகழ்ந்து பேசணும்னா, ஒருத்தர புகழ்ந்துடலாம். பக்கத்துல இருக்கிறவனே. ரஞ்சித்த இகழ்ந்து பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய எஃபோர்ட்லாம் வேஸ்ட்டு. அவரு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. ஆனா கடைசியில இப்படி பண்ணிட்டாய்ங்க. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் இப்படி செஞ்சிருக்கலாம். செகண்ட் ஹால்ஃப் அப்படி பண்ணியிருக்கலாம். டிசைனா பேசுவானோ ரிவ்யூன்ற பேர்ல. இது ஒண்ணும் ஏமாத்துற படம் கிடையாது. ஒரு வரலாற தைரியமா சொல்லியிருக்காய்ங்க. அது எப்படி இருக்குன்றது 2, 3 நாள் மக்களாகிய நாம பார்த்துட்டு, அப்புறமா நமக்கே தெரியும். இவன் பொய் சொல்றான்ப்பா, இது சொல்றான்ப்பான்னு. எதனால சொல்ல வரேன்னா, ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு ஒரு பெண் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ண வந்து கற்பழிச்சு கொன்னுட்டாங்க. இந்த செய்திய நீங்க ஒரு இடத்துல போய் சொல்லுங்க. ஒரு பெண் கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டாங்க. இது ஒரு செய்தி. அப்படியா? ஐயோ பாவம். ஒரு மேல் ஜாதி பெண் கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டாங்க. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க கீழ வரும்போது, ஒரு கீழ் ஜாதி பெண் கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டான்னும்போது, அப்படின்னுவாங்க. இந்த வன்மம் தான் இப்ப இருக்கிற அடித்தட்டு மக்கள்லேருந்து வர டைரக்டர் மேலயும் இருக்கு. அந்த மாரி டைரக்டர்ஸ் வந்து போல்டா சில விஷயங்கள சொல்லும்போது, அவங்க கண்ணுக்கு லட்சணமா வாழ்க்கையில உயரும்போது, அத ஜீரணிக்க முடியாம, நம்ம கவுண்டம்பாளையத்துக்கும், திரௌபதிக்கும் முட்டு குடுக்குறோம். இது அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்றோம். ஆனா, நல்ல படங்கள குடுக்குற அவங்களுக்கு வந்து இந்த மாரி ரஞ்சித், மாரி செல்வராஜ், இவரு வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு வந்து கூசுது. அது எப்படி? அது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எப்படின்னா, இந்த ரஞ்சித் படத்துக்கும், மாரி செல்வராஜ் படத்துக்கும், வெற்றிமாறன் படத்துக்கும் கமெண்ட்ல போற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு. அந்த கூட்டம் வந்து நேரா போய் கவுண்டம்பாளையம் படத்த பார்த்திருந்தாலே, கவுண்டம்பாளையம் படம் ஹிட் ஆயிருக்கும். அதனால சோசியல் மீடியால முட்டு குடுக்குறது தான் அத வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டம் வந்து இப்போ தங்கலான் படத்த நல்லா இல்லன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அது நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்றது இன்னும் 2, 3 நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும். இந்த 3 நாளைக்கு இந்த நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டமும், நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு வேணும்னே படம் ரிலீஸுக்கு முன்னாடி நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டமும் தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2, 3 நாள் கழிச்சு விரிவான ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம.